எல்லாருக்குமே வணக்கம். எங்களுக்குமே குழந்த பிறந்து இவ்வளோ நாள் ஆயிடுச்சு இல்லையா? வீக்லி செக்கப் போக சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதோட இந்த பிள்ளைக்கு 3 மாதம் ஆக போகிறதுனால ஒரு அல்ட்ராசோனோகிராஃபி ஒன்று பண்ணணுன்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போது அதையுமே பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணி தானே ஆகணும். அதுக்காக நம்ம மறுபடியுமே செக்கப் போயிருந்தோம். அப்போ அன்னைக்கு போய் அல்ட்ராசோனோகிராஃபி பண்ணும்போது கொஞ்சம் நேரமாகவே கிளம்பிட்டோம். ஆனாலுமே இப்போ ஓபி எடுத்துகிட்டு அங்கே வெயிட் பண்ணியிருந்தோம். அல்ட்ராசோனோகிராஃபி பண்ணதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து டாக்டர்கிட்ட காமிச்சோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சோனோகிராஃபி பண்ணி பார்க்கும்போது ஏதோ வீக்கம் இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. தலைக்குள்ளே ஒரு வீக்கம் தெரியுது, முன்னாடி மாதிரி பிளட் கிளாட் ஆனதாக இல்லை, ஆனால் ஒரு வீக்கம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வீக்கம் தெரியுதுன்னா டாக்டரோட சஜஷன் என்ன அப்படின்னா, எம்ஆர்ஐ பண்ணி ஆகணும். எம்ஆர்ஐ பண்ணும்போது தான் அந்த வீக்கம் எதுக்குன்னு தெரியும் அப்படின்னாங்க. மறுநாளைக்கே நாங்கள் எம்ஆர்ஐ பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். எங்கேப்பா கிளம்பிட்டீங்க மேடம்? ஸ்கேன் பண்ணதுக்கு பையனுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுமா, ஸோ அதனால் கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லாருமே. சரி வா, இப்போ வேகமாக போயிடுவோம். மழை வருது இல்லையா, பட்டுன்னு போயிடுவோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பயுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா பையன் தூங்கிடுவான். ஆனால் இன்னைக்கு அப்பாவே பார்க்குறான். நீ பார்க்குறியா மக்களே? தூக்க உறங்குறியாடா? தூங்காம மட்டும் இருந்தா போதும். உன் கண்ணு தரனே தூக்குவாமாம்மா. ஆனால் ஏன் இன்னைக்கு பிள்ளை மட்டும் இப்படி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, தூங்க விடாமல் சொல்லியிருந்தாங்க. வண்டியில் ட்ராவலில் வரும்போது பிள்ளையை தூங்க வைக்க வேண்டாம். ஏன்னா அந்த டயர்டில் பிள்ளை தூங்கிட்டான் அப்படின்னா உள்ளே வரும்போது ஆக்டிவ் ஆயிடுவான். அப்போ எம்ஆர்ஐ பண்ணும்போது எந்திரிச்சிருவான். அதனால் தூங்க வைக்கக்கூடாது. இங்கே வந்துட்டு அவனுக்காக ஒரு மருந்து ட்ராப்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ட்ராப்ஸ் கொடுத்து தூங்க வச்சாச்சு அப்படின்னா எம்ஆர்ஐ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னாங்க. அதனால தான். அப்படி இருந்துமே 1 டைம் எழுந்திரிச்சிட்டான், 2 டைம் எழுந்திரிச்சிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியுமே தூங்க வச்சு அதுக்கப்புறம் தான் தூங்கினான். எம்ஆர்ஐ பண்ணோம். கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலேயே பண்ணுறதுக்கு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னா கிளம்பிட்டோம். ஏன்னா அதுக்கான ரிப்போர்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அதுவுமே கொடுத்துட்டு நேராக பார்வதிபுரம் பாலம் வழியாக நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். இனி மறுநாள் அந்த ரிப்போர்ட்டை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட கொண்டு காமிக்கும்போது தான் தெரியும் அது என்ன ஏது, அந்த வீக்கம் என்ன அப்படின்னு. ஓகே, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைக்காகவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஒரு வண்டி போகிறனாலையான்னு தெரியல. என்ன